ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. சார் என்ன சார் ரொம்ப லேட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க சார், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான். ஏன்னா ரியாலிட்டி பற்றி பேசினா வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மேபி இன்னொரு 3 months 6 months ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். அந்த 75K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும் எல்லோரும் வந்து அந்த ஃப்ரீ வெபினாரில் கலந்துக்கலாம். அதே மாதிரி சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்டேட்டை எந்த மாதிரி போகும் அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, சரி. இப்போது இந்த நிஃப்டி 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50ல் நான் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போது கம்ப்ளீட்டாக வந்து நிஃப்டி வந்து எங்கள் இந்த கரெக்ஷனில் செல்லிங்கில் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இந்த செல்லிங்கில் நமக்கு ஒரு சின்னதாக புல் பேக் வரணும். அகைன் வந்து நம்ம இங்கேருந்து ஃபாலோ ஆகணும்னா கூட அதில் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வரணும். ஸோ அந்த புல் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன டோஜி டைப்பில் நம்ம இந்த வீக்லி கேன் வந்து க்ரியேட் ஆகிருக்குது இதில். ஓகே, ஸோ வீக்லி கேனில் க்ரியேட் ஆன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சப்ளை ஏரியாவும் இருக்குது. அதே மாதிரி ஸோ அந்த சப்ளை ஏரியா கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் என்ன கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து அகைன் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாமா? அதில் இல்லை இன்னும் கொஞ்சம் புல் பேக் பத்தில் நமக்கு வந்து இந்த இன்னும் கொஞ்சம் மேலே அப்பர் லெவல்லேருந்து வரலாமா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி வீக்லி கேண்டில் அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி டே 1 ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம மண்டே மட்டும் தான் அந்த மாதிரி கேண்டில் க்ரியேட் ஆகுது. அகைன் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு க்ளோசிங் கொடுக்குதா, இல்லை மேலே அப்பர் சைடு ரிவர்ஸ் சைடு மேலே போய்ட்டு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குதா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அதாவது நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேயும் ஷிஃப்ட் பண்ணலாம் தெரிஞ்சிடும். அதேமாதிரி பேங்க் நிஃப்ட்லேயும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் கூட ஒரு கேப் அப்பில் வந்து அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக மூமெண்டம், ஏன்னா கேப் அப் ஆகிட்டு ஒரு இந்த மாதிரி சைடு ஒரு போல் அண்ட் ஃப்ளாக்னு சொல்லலாம், அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு கேப் அப்பில் அந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுக்கலாமா இல்லை பிரேக் டவுன் கொடுக்கலாமா வெயிட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடத்துல வந்து ஒரு டாப்பில் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அது ட்ராப் மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம் நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுது அப்படின்னு. ஓகே, சரி. நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். ஸ்மால் டைம் எது எடுத்துக்கலாம், ஒரு 10 minutes எடுத்துக்கலாம், 10 minutes 15 minutes எதுவும் நோ ப்ராப்ளம், எதனா எடுத்துக்கலாம். ஸோ இந்த 10 minutes நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ப்ரைஸு கேப் அப் ஆச்சு ஓப்பனு. ஸோ கேப் அப் ஆகிட்ட அப்புறம் ப்ரைஸ் என்ன மாதிரி அங்கே ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. அந்த இடத்துல ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு ப்ரைஸு நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ஒரு வியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே சப்போர்ட் லைனுக்கு பாருங்கள், இந்த சப்போர்ட் லைனுக்கிட்டையும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வியூகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல சப்போர்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ளோசிங் கொடுக்குதான்னு பாருங்கள். அகைன் வந்து க்ளோசிங் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே ப்ரைஸ் வந்துச்சுன்னா இந்த கேப்பை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து வெரி ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா கவனிச்சிங்க. இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று அகைன் ஒரு பிரேக் டவுன் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து இந்த பாட்டம் லெவல், அதாவது 24,000 ரவுண்ட் நம்பரில் இந்த ரவுண்ட் நம்பர் வந்து சப்போர்ட் லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சரி, ப்ரைஸு இந்த ரேஞ்சிலே அகைன் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா போனால் உங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா 24,350 ஃபஸ்ட் லெவலும் 24,500 வந்து ரெண்டாவது லெவலும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை. ஓகே, ஏன்னா அந்த ப்ரீவியஸ் சைடில் பாருங்கள், ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த இடத்துல ட்ரேட் இருக்குல்ல, அந்த கேப் ரீஃபில் பண்ணும் அப்படின்றவங்க ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பிரேக் அவுட்டில் மேலே இங்கே அவங்களோட எஸ்எல்ஸ் இருக்கும் 24,400 24,500 இந்த 2-3 ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சில் டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, சரி. அப்போது அந்த இடத்துல இன்னொரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் இங்கே அங்கேயே பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போது இருங்க, அந்த 1 hour டைமில் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா டார்கெட் எது வரலாம், ஏன் அந்த ஒரு மென்ஷன் பண்ணேன்னா இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியாஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வச்சுலாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இந்த 24,700 750 அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஒர்க் ஆகும் இதெல்லாம். ஸோ ப்ரைஸு இங்கே பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எஸ்எல்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட், ஏன்னா இன்டர்டே அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப பெரிய டார்கெட் வந்து எதிர்பார்க்க முடியாது. எல்லா நாளும் அந்த மாதிரி 1000 பாயிண்ட்டு 500 பாயிண்ட்டு மூவ் ஆகும். பேங்க் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட் 350 பாயிண்ட் டெய்லி மூவ் ஆகும் அப்படின்னு தான் ரேர் கேஸ்.
நம்ம அதில் 100-150 பாயிண்ட் கேட்ச் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணும்போது இன்னொரு நாள் அடுத்த மூமெண்ட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணலாம். ஏன்னா மெயின் நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல வேலையை பார்க்கணும். பெரிய பெரிய டார்கெட்டுக்காக வெயிட் பண்ண முடியாது. நம்மளோட ரிஸ்க் ரேஷியோ 1:2 1:2.53 வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 கேப் இருக்குது. என்னென்ன கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா. இங்கே போட்டிருக்க பாருங்கள், இது வந்து கேப் ஃபில்லிங் ஏரியா. அதே மாதிரி ஷார்ட் சைடுக்கான ஒரு கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட்டு இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பு. ஸோ ப்ரைஸு இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணால் கூட, இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணால் கூட இந்த சப்போர்ட் லெவலில் ஸ்ட்ராங்கி பிடிக்கும். அகைன் நீங்கள் சஸ்டெண்ட் ஆகிட்டு இன்னும் பிரேக் டவுன் ஆனால் இந்த கேப்பை நீங்கள் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே சரி, இல்லை ப்ரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் சஸ்டெண்ட் ஆகிட்டு நீங்கள் இதுக்கு மேலே நிற்குது. அப்போ நீங்கள் இந்த 10 லைனில் பிரேக் டவுன் ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த டார்கெட் 52,800 டார்கெட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா டாப்பர் சைடு கேப் அப் இருக்குல்ல, அந்த கேப் அப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக மேலே ப்ரைஸ் போகும். ப்ரைஸ் ப்ளஸ் இங்கே ரேஷன்ஸில் இங்கே எஸ்எல் இருக்கும், வந்துடலாம் இந்த எஸ்எல் புட் பண்ணிட்டு இருப்பாங்களே, இந்த எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறதுக்காக ப்ரைஸை டக்குன்னு ஃபாஸ்ட் மூமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே ஸோ பேங்க் நிஃப்டியில் 2 இடம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா ப்ரைஸு இந்த நெக்லைனு கட் ஆகிட்டு பிரேக் பண்ணி விடுங்க. இந்த சப்போர்ட் கிட்ட எடுக்குதான்னு பாருங்கள் ப்ரைஸு, அதை சஸ்டெண்ட் ஆகி நிற்குதா, இந்த கீழே தாண்டி க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் இதுக்கு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆப்ஷன் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நீங்கள் இதுக்கு மேலேயே மூவ் ஆகுது, இந்த ஏரியாவுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றப்போ ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நீங்கள் டார்கெட்டை 52,800க்கு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எவ்ரி வீடியோக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் 150 லைக்ஸ் நம்ம வந்து வீடியோ ரீச் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷம் நம்ம சேனல் ஆக்டிவாக இருக்குது சொல்ல பார்த்திங்கன்னா 500 லைக்ஸ் 600 லைக்ஸ் ஈஸியாக வந்துடும். ஏன்னா அப்போ நம்ம சேனல் வந்து ஆக்டிவாக இருந்துச்சு. லாஸ்ட் வந்து ஹெல்த் இஷ்யூனால இந்த ஒரு வருஷம் நம்ம வீடியோ சரியாக போடாததுனால பார்த்திங்கன்னா அகைன் நம்ம பேக் டு ஒரு 1000 பேர் பார்க்கறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வீடியோஸ். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அவங்க நம்ம தாண்டி ரொம்ப தூரம் இப்போ இருக்கிற புதுசு யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அட்ராக்ஷன் வாட்ஸில் கவர் பண்ணி சேனலை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் நம்ம ஸ்லோவாகவே மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டிலே சேம் பேங்க் நிஃப்டியில் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அதே தான் ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேம் அந்த கேப் ஃபில் ஏரியா, இந்த கேப் 2 விஷயம் கவனமாக வச்சுங்க. ஸோ ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்குதுன்னா இந்த பிரேக் அவுட்டில் ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். ஏன்னா அங்கெல்லாம் வந்து 2 இடத்துல எஸ்எல் போட்டிருப்பாங்க. இந்த எஸ்எல் போட்ட ஏரியா பார்த்திங்கன்னா 24,400 வந்து உங்களுடைய அப்பர் சைடுக்கான டார்கெட் இருக்கும். ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 24,300. ஏன்னா இன்டர்டே அப்படி தான் இன்றைக்கி வந்து இந்த லெவல் பண்ணிட்டு அகைன் ரீடெஸ்டே அகைன் மேலே மூவ் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கேன்லாம் வந்து ரேர் கேஷ் இந்த மாதிரி கண்டினியூ ஃபால், இது மாதிரி கண்டினியூ ஒரு புல்லிஷ் அது மாதிரிலாம் ரேர். ஸோ இருந்தாலும் நம்ம ரிஸ்க் என்னென்னா நம்மளுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அது மேலே ப்ரொடெக்ட் பண்ணி 1:2 1:2.5 தான் எக்ஸிட் ஆகிடுங்க. போதுமான ஒரு வேலை. 2 இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இங்கேருந்து பை பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரும். ஸோ அதனால் இங்கேருந்து பை பண்ணிவிட்டு மேலே போனீங்க ஒரு ஈஸியான டார்கெட் ரீச் பண்ணலாம். இல்லை நான் ஷார்ட் சைட் பண்ணேன் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆகட்டும், பிரேக் டவுனுக்கு இந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் நீங்கள் ரேஷன்ஸ் லைனே கனெக்ட் பண்ணி ரெடியாக இருங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து எஸ்எல் வந்து மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்எல் புட் பண்ணி ரெடியாக இருங்க. மேலே மூவ் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் பிளான் பண்ணுங்கள் 24,400க்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருங்க. அப்புறம் பிடிச்சது மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.